கும்பலக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ கும்பலக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூரியனை பற்றி பார்ப்போம். சூரியன் இங்கே வந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி சனியோட மிகப்பெரிய எதிர்மறை கிரகம் அப்படின்றதுனால இந்த சூரியன் உங்களுக்கு உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 10, 11 போன்ற வீடுகளில் இருப்பது நல்ல அமைப்பை கொடுக்கும். இங்கே சூரியன் 10 திக்பலம் பெறுவார். அதே மாதிரி 6வது சந்திரனோட வீடு, 11 உங்களுக்கு குருவோட வீடு. அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு லக்னத்தில் இருப்பதும் அதே மாதிரி 12வது வீட்டில் இருப்பதும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு சூரியன் சுக்கிரனோடையோ இல்லை குருவோடையோ சேர்ந்திருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் உங்களுக்கு 4வது வீடான கேந்திரத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா பாவர்கள் கேந்திரம் ஏறலாம். அதே மாதிரி இந்த கேந்திரம் வந்து ரிஷப வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுபத்துவம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரதுனால இந்த புதன் 8வது வீட்டை தொடர்பு கொள்ளாத வரைக்கும் இங்கே அந்தளவுக்கு பெரிய கெடுபலங்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இந்த புதன் உங்களுக்கு லக்னத்தில் திக்பலம் பெறுவதும் 5, 9 போன்ற வீடுகளில் இருப்பதும் நல்ல அமைப்பு. 11வது வீட்டிலேருந்து தன்னோட வீடான 5வது வீட்டை பார்க்குறதும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான்.